ஆனால் இன்றைக்கு மோடியால் உறுப்பினர் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்லுங்க, வெறும் மோடி அப்படி சொல்றாங்க. மாண்புமிகு இல்ல, தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு இடதுசாரி கட்சி தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் பரதன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரணாப் முகர்ஜி, அம்மையார் சோனியா காந்தி போன்றவரெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை தடுப்பதற்காகவும் கிராமப்புறங்கள் வறுமையை ஒழிப்பதற்காகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒருவருக்கு 100 நாட்கள் வேலை தருகின்ற திட்டம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது திட்டம் அல்ல, சட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த மகாத்மா காந்தி பெயரை பிடிக்காதவர்கள் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்ற அந்த திட்டத்தின் பெயரை மாற்றியிருக்கார்கள். ஆகவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தில் அவருக்கான பணிக்கான பாதுகாப்பு இருந்தது. 100 நாட்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். எந்த பணிகளை செய்வது என்பதை உள்ளாட்சி அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடியால் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் அதாவது எந்த விதமான பாதுகாப்பும் அந்த மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு 100 நாட்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அதோடு இல்லாமல் எந்த பணிகளை செய்வது என்று அதிகாரிகள் தேர்வு செய்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கினாதான் அந்த பணிகளே செய்ய முடியும். அதோடு இல்லாமல் இன்னைக்கு மாநில அரசுகளுக்கு நிதி சுமை கூடுதலா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே மாநிலங்கள் நிதி சுமையில் இருக்காங்க. நம்முடைய பங்களிப்பாக இன்னைக்கு மாநில அரசுகள் 40% வழங்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த திட்டத்தின் நோக்கம் முழுமையாக மாநில அரசுகள் நிதி பகிர்வு வழங்கவில்லை என்று சொல்லி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நம்முடைய அரசு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறுதியாக உறுப்பினர் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்லுங்க, வெறும் மோடி அப்படி சொல்லாதீங்க. மாண்புமிகு இல்ல, தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள்.